அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்புக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஊடக சந்திப்புக்குள் செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் இலங்கையிலே இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒருவர், பல சர்வதேச ஊடகங்களுக்கான இலங்கை கரஸ்பாண்டனாக இருக்கின்ற ஒருவர், உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவராக இருப்பார் என்று நம்புகிறேன். ஊடகத்துறை விரிவிரியாளராகவும் செயல்பட்டு வருகிறார். ஊடகவியலாளர் ஜிஹார் அனீஸ் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார். அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த நிலையிலே நேற்றைய தினம் யாழ் அலுவலகத்தில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய யாழ் அலுவலகத்திலே கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு ஒரு சிநேகிதபூர்வமான ஒரு சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். அது ஊடக செய்தி அறிக்கையிடல் சம்பந்தமானதல்ல, ஒரு சிநேகிதபூர்வமான சந்திப்பு. அந்த சந்திப்பிலே சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதன் பின்னர் அவர் தன்னுடைய ஒரு முகப்புத்தகத்திலே தன்னுடைய அனுமானத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது அவர் தன்னுடைய முகப்புத்தகத்திலே தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இணைந்து எடுத்த புகைப்படத்தை பிரசுரித்து an injured lion waiting for its revenge, he is determined to come back என்ற செய்தியையும் பதிவு செய்திருந்தார். அதாவது காயப்பட்ட சிங்கம் பதில் வழங்க காத்திருக்கிறது, மீண்டும் வரும் நம்பிக்கையுடன் என்று அவர் தன்னுடைய அந்த பதிவை, தன்னுடைய அனுமானத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்ற செய்தியையும் ஒரு தகவலாக பதிவு செய்து கொண்டு இந்த ஊடக சந்திப்பு தொடர்பிலே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நினைக்கின்றேன். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே கடந்த 90ஆம் ஆண்டுகளில் இருந்து செயற்பட்டு வருகின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை அவதானிக்க வேண்டும், அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலே அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் கட்சியுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் அறிவுறுத்தப்பட்டதற்கு அமைய சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் சமகால அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு முன்கொண்டு செல்லப்படுகின்றன என்பது தொடர்பிலும் எங்களுடைய கருத்துக்களையும் அதேபோன்று அந்த செயற்பாடுகள் தொடர்பிலே மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலும் ஒரு ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அண்மையிலே கடந்த 31ஆம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. மாண்புமிகு ஜனாதிபதி என்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார். ஒரு ஊடக சந்திப்பிலே ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்கின்றார் என்பதும் அவர் அந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்றார் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு விடயம். கடந்த காலங்களிலே கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த பிரதேச மக்களின் அரசியல் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் என்ற வகையிலும் அந்த 30 ஆண்டுகளிலே கணிசமான காலப்பகுதி ஒரு ஆளுந்தரப்பாக இருந்து இந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பான செயற்பாடுகளையும் அரச நிர்வாக செயற்பாடுகளுக்கும் ஒரு அரசியல் தலைமை வழங்கியவர்கள் என்ற அடிப்படையிலும் கடந்த காலங்களிலே இவ்வாறான ஜனாதிபதியினுடைய விஜயங்கள் அமைந்த பொழுது அவற்றை ஒரு ஆரோக்கியமிக்க சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இம்முறை ஜனாதிபதி என்ரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய விஜயம் ஒரு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதைவிட இந்த ஜனாதிபதியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்பட்ட விடயங்கள், அந்த ஜனாதிபதியினுடைய தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழுவை கையாண்ட விடயங்கள் போன்றவை ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணரக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் அந்த வெற்றிடத்தை உணர்ந்திருப்பார்கள். அங்கே வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேச மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய செயற்பாடுகள் அல்லது தீர்மானங்களை வெளியிடுவதற்கு பதிலாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை குற்றஞ்சாட்டுவதையே அல்லது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைப்பதையே ஒரு விடயமாக கொண்டிருந்தார். அவர் விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார், கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட நிதிகள் திரும்பிச் செல்கின்றது என்று.
கடந்த காலங்களிலே கணிசமான ஆண்டுகள் ஒரு ஆளுந்தரப்பாக இந்த அரசியல் நிர்வாக தரப்புகள் அரசு நிர்வாகத்திற்கு அரசியல் தலைமை வகிக்கின்ற ஒரு தரப்பாக இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தினால் கிளிநொச்சி மாவட்டத்திற்கோ அல்லது யாழ்ப்பாண மாவட்டத்திற்கோ வழங்கப்பட்ட அபிவிருத்தி சார்ந்த நிதிகள் திரும்பி சென்றுவதற்கு எங்களுடைய செயலாளர் நாயகம் அனுமதித்ததில்லை. அவ்வாறு சென்று திரும்பி சென்றதாகவும் எந்த விதமான தகவல்களும் இல்லை, தரவுகளும் இல்லை. ஆனால் எந்த அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் என்று தெரியவில்லை. மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பி சென்றதாக தகவல்கள் இருக்கின்றது. அது தொடர்பிலே பேசப்படுகின்றது. அது தொடர்பிலே நான் இங்கே பேசவில்லை. ஆனால் ஒரு மத்திய அரசாங்கத்தினால் மாவட்ட அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட நிதி திரும்பி செல்லவில்லை. இவ்வாறான நிலையிலே உங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதிகள் திரும்பி வருகின்றது என்ற ஒரு ஏளனமான கருத்தை ஜனாதிபதி வெளியிட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதைவிட இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பிலே கேள்வி கேட்ட ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஒரு தொகுதி நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கான திட்டம் இருப்பதாகவும் கேட்டிருந்தார். உண்மையிலேயே ஜனாதிபதி என்பவர் இவ்வாறான கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது எவ்வாறான விடயங்கள் பேசப்பட போகின்றன, எவ்வாறான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன என்று முன்னாயத்தம் செய்யப்பட்டு அது தொடர்பிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்துரையாடி வருவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இன்றி வந்து வீதி அபிவிருத்தி தொடர்பிலே ஒரு தொகை நிதி தருகிறேன், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டு ஒரு அரசு அதிகாரிகளை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதிலே அந்த இடத்திலே இருந்த எம்மது பிரதிநிதிகள் அந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். அந்த இடத்திலே தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய வெற்றிடத்தை உணரக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை அந்த இடத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய வைவாக விருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர் அரசு அதிகாரிகளிடம் அவ்வாறான ஒரு திட்டம் கையிலே இல்லாத சூழல் உணரப்படுகின்ற போது உடனடியாக விடயத்தை தன்னுடைய கையிலே எடுத்திருப்பார். அவர் சொல்லியிருப்பார், கௌரவ ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எவ்வளவு நிதி தர முடியுமோ அதை தாருங்கள், எங்களிடம் பல்வேறு தேவைகள் இருக்கின்றன, பல்வேறு விதிகள் திருத்தப்பட வேண்டி இருக்கின்றது, எவ்வளவு தர முடியும் அதை தாருங்கள், நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அவற்றை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம், அரசு அதிகாரிகளோடு கலந்துரையாடி அதற்கான சரியான திட்டமிடலை நாங்கள் தருகிறோம் என்று அவர் அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி இருப்பார். கடந்த காலங்களில் அவ்வாறுதான் விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இங்கே ஜனாதிபதியினுடைய அந்த நோக்கம் என்பது அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சொல்வதாக. உங்களுக்கு தெரியும், கடந்த அரசாங்கமானது இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கும் தற்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கடந்த கால அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளையும் அரசு அதிகாரிகளுடைய செயற்பாடுகளையும் விமர்சித்து அதில் மக்கள் மத்தியிலே ஒரு பேசுபொருளாக்கி அதனூடாக தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகின்றனர். தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அதைத்தான் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தார்கள். அதே தொடர்பது அந்த நிலைதான் இன்றும் தொடர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அரசு அதிகாரிகள் மீது குற்றஞ்சாட்டுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் மீது தவறுகள் இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளோ நடவடிக்கைகளோ எடுக்கப்பட வேண்டியது அவசியம், அதிலே மாற்றிக்கருத்தில்லை. ஒட்டுமொத்தமாக அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்துவது என்பது ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எம்மை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கடந்த காலங்களிலே மிகவும் வினைத்திறனாக செயற்பட்டார்கள் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. பல்வேறு தரப்படுத்தலிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வடக்கு மாகாணம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு விருதுகளை எங்களுடைய அரசு அதிகாரிகள் வழங்கி பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலிலே அரசு அதிகாரிகள் மீது விமர்சனங்களை முன்வைப்பது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கும். குறிப்பாக அரசு அதிகாரிகள் என்பவர்கள் எங்கள் மத்தியிலே மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற சூழலிலே அவர்களும் மன உளைச்சல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களுடைய செயற்பாடுகள் வீரியம் குறைக்கப்படுமாக இருந்தால் அல்லது அவர்கள் வெளியேறி செல்கின்ற சூழல் உருவாக்கப்படுமாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்களிலே அரசு அதிகாரிகளுக்கான ஒரு வெற்றிடம் ஏற்படும். அவ்வாறு ஒரு வெற்றிடம் ஏற்படுகின்ற போது வெளி மாகாணங்களைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் இங்கே வெற்றிடங்களுக்கு நிரப்பப்பட வேண்டிய சூழல் ஏற்படும்.
இப்போது கூட சில திணைக்களங்களிலே உயர் அதிகாரிகள் வேறு மாகாணங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு வேறு மாகாணங்களில் இருந்து அரசு அதிகாரிகள் இங்கு வருகின்ற போது அவர்கள் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் எங்களுடைய மக்களுடைய மொழியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். அது எங்களுடைய எதிர்கால இருப்பிற்கு கூட சவாலாக மாறலாம். எனவே அரசு அதிகாரிகள் விடயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயம் வெறுமனவே அரசியலுக்காக பயன்படுத்தப்படாமல், அபிவிருத்தி சபை என்பது, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு என்பது வெறுமனவே அரசியலுக்கு பயன்படுத்தப்படாமல் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களாக இந்த பிரதேசத்தில் எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான விடயமாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போன்றுதான் தையிட்டி விவகாரமும் பேசப்பட்டது. தையிட்டி விவகாரத்தை கூட சரியான முறையிலே கையாண்டிருக்கலாம் நமது தரப்புகள். நமக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள், நமக்குள் இருக்கின்ற போட்டிகள் அதனை சரியான முறையிலே கையாளப்படவில்லை. கையாள முடியாத சூழலை ஏற்படுத்தி இருந்தது. ஜனாதிபதி அவர்கள் மிகவும் நாசுக்காக அந்த தையிட்டி விவகாரத்திலிருந்து நழுவிச் சென்ற ஒரு சூழலைத்தான் நாம் காணக்கூடியதாக இருந்தது. தையிட்டி விவகாரம் தொடர்பிலே கடந்த காலங்களிலே, கடந்த அரசாங்க காலத்திலே, குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அந்த விடயத்தை கையாண்டிருந்தார். அந்த விடயத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாத சூழல் ஏற்பட்டிருந்த போதும் கையாண்டிருந்தார். இந்த ஜனாதிபதி அவர்கள், கடந்த ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வருகை தந்த போது தையிட்டி விவகாரம் ஒரு பேசுபொருளாக பேசப்பட்ட நிலையிலே அந்த தையிட்டி விகாரை அமைக்கப்பட்ட விடயத்தை எடுத்து கூறி, அந்த தையிட்டி விகாரை உருவாக்கப்படுகின்ற போது தமிழர் தரப்பு எல்லோருமே ஏதோ அசண்டையினமாக இருந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள், இருப்பினும் அந்த தையிட்டி விகாரை சட்டவிரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள செய்து, அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை எவ்வாறு முன்கொண்டு செல்வது, அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு கையாள்வது, அந்த விவகாரத்தை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பிலே அரசாங்கத்தோடு கலந்துரையாடி சில முயற்சிகளை எடுத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய அணுகுமுறை என்பது மிகவும் நிதானமானதாகவும் கட்டங்கட்டமாக விடயங்களை முன்னகர்த்துவதாகவே இருக்கும். அந்த அடிப்படையிலே அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை விஸ்தரிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் அந்த விகாரையை சூழ உள்ள இடங்களை விடுவித்து உரிமையாளர்களுக்கு பயந்தளித்து விகாரை அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய பகுதிக்குரிய உரிமையாளர்களை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பிலே சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருந்தது. அதாவது முதல் கட்டமாக விகாரை சுற்றியுள்ள பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதன் மூலம் அந்த விகாரை விஸ்தரிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டிருந்தார். அதற்கான சம்மதங்களை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த காணிகளை விடுவிப்பதற்கான, விகாரை அமைந்த பகுதி தவிர்த்த ஏனைய காணிகளை விடுவிப்பதற்கான அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஏற்பட்ட எதிர்ப்புகள், அந்த பிரதேச மக்கள் சார்பில் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக அந்த அளவீட்டு பணிகளை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ச்சியாக வந்த தேர்தல்கள் காரணமாக அவற்றை முன்னெடுக்க முடியவில்லை. பின்னர் தேர்தல்கள் வந்து ஆட்சிகள் மாறிவிட்டது. இந்த நிலையிலே கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தையிட்டி விவகாரத்தை பேசிய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்துவதன் வகையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவர் அந்த விடயத்தை பேசுபொருளாக்கிய போது கௌரவ ஆளுநர் அதே போன்று இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறுக்கிட்டதோடு அந்த விடயத்தை முன்கொண்டு செல்வதை தவிர்த்துக் கொண்டார் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர். எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் நினைக்கின்ற அந்த விடயத்தில் உறுதியாக நின்று ஜனாதிபதியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும்படி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் செயற்பட்டிருப்பாராக இருந்தால் அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற காணிகள் அளவீடு செய்யப்பட்டு உரியவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயங்களை முன்வைத்திருப்பாராக இருந்தால் தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டிலே இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் ஓரளவுக்கு ஊகித்திருக்க முடியும். தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பது என்ன என்பதையாவது குறைந்தபட்சம் வெளிப்படுத்தி இருக்க முடியும். ஆக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக, அதனுடைய செயலாளர் நாயகம் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அது தற்போதைய ஆட்சியிலே இருக்கின்ற அல்லது தற்போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்ற பலரிடம்
அந்த உணர்வுகளை, மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு கடமையாற்றுகின்ற தந்திரோபாயமோ புரிதலோ இல்லாமல் வெறுமனவே விசுவாசத்திற்கு வேலை செய்கின்றவர்களாக, மக்களை ஒரு பகடைக்காய்களாக பயன்படுத்தி அரசியல் நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை தொடர்பாக இருந்தால் எங்களுடைய பிரதேசங்கள் பாரிய பின்னடைவுகளை சந்திக்கும், எங்களுடைய மக்கள் பாரிய பின்னடைவுகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். வந்திருந்த ஜனாதிபதி சொல்லியிருந்தார், மக்களின் உணர்வுகளை தான் மதிக்கிறோம் என்று சொல்லி மக்களின் உணர்வுகளுக்கான செயற்பாடு முன்னெடுப்பதாக சொல்லியிருக்கின்றனர். இந்த வகையான உணர்வுகளை மக்களுக்கு யாழ்ப்பாணம் வடபகுதி மக்களின் உணர்வுகளை எத்தகைய வகையில் பார்க்கிறார் என்பது ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்ததாக ஊடக செய்திகள் வெளியாயிருந்தன. அதன் அடிப்படையிலே தான் இந்த கேள்வி அமைந்திருப்பதாக நினைக்கிறேன். நல்ல விஷயம். எமது பிரதேச மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி முன்வருவாராக இருந்தால் நாங்கள் வாழ்த்தலாம், வரவேற்கலாம். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே தேர்தலில் ஒரு சிறிய பின்னடைவை சந்தித்திருந்த நிலையிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு விடயத்தினை பதிவு செய்திருந்தார். எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் ஒரு கால அவகாசத்தை வழங்கி பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு கால அவகாசத்தை வழங்க விரும்புகின்றோம் என்று. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஒரு கால அவகாசத்தை வழங்குமாக இருந்தால், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தீர்வு காணும் வகையில் செயற்படுமாக இருந்தால் அதற்கான ஒரு கால அவகாசத்தை வழங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வாறான உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள் என்பதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கே காலையிலே நடந்த டிசிசி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் கல்வெட்டித்துறையிலே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, மக்கள் சந்திப்பு ஒன்று நடைபெறுகிறது. அந்த மக்கள் சந்திப்பிலே கலந்து கொண்ட ஜனாதிபதி அங்கே என்ன கேட்கிறார்? உங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை வேண்டுமா வேண்டாமா? மக்கள் வேண்டாம் என்கிறார்கள். அப்ப சொல்கிறார், எனக்கும் வேண்டாம், அதை நான் பல்கலைக்கழகத்திற்கு கொடுக்கிறேன் அல்லது சுற்றுலாவுக்கு பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அது எங்களுடைய மக்களுடைய பிரதான பிரச்சனைகளாக இல்லை. அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த அதுவும் மக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்பட்ட காணிகளில் இருந்துதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மறுபடியும் அவையும் விடுவிக்கப்பட, அது தொடர்பிலும் ஒரு சரியான தீர்வு எடுக்கப்பட வேண்டும். ஆனால் மக்களுடைய உணர்வுகளை அந்த ஜனாதிபதி அறிய விரும்புவாராக இருந்தால், காலையிலே தையிட்டி பிரச்சனை பேசப்பட்ட நிலையிலே தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டுமா இல்லையா, அல்லது தையிட்டி விகாரை உங்களுக்கு வேண்டுமா இல்லையா என்று ஜனாதிபதி கேட்டிருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள். மாகாண சபை தேர்தல் வேண்டுமா இல்லையா என்று மக்களை கேட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள். காணாமல் போனவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா வேண்டாமா என்று காட்டியிருப்பாராக இருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா, விடுவிக்கப்பட தேவையில்லையா என்று கேள்வி கேட்டிருந்தால் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பார்கள். அவ்வாறு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் கேள்விகளை கேட்டு அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் அறிந்து கொண்டு அவை தீர்க்கப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டிருப்பாராக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி மாளிகை போன்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே ஆட்சிக்கு வந்த போது கடந்த அரசாங்கங்களுடைய தவறுகளையும் அரசு அதிகாரிகளுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டித்தான் ஆட்சிக்கு வந்தது. தற்போதும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழலிலே கடந்த அரசாங்கங்களுடைய செயற்பாடுகளையும் அரசு அதிகாரிகள் மீது குறை சொல்வதையும் ஒரு பழக்கமாக கொண்டு அதனூடாக தங்களுடைய இயலாமைகளை மறைக்க பார்க்கிறார்கள். அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த பின்னடைவிற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் என்ன காரணங்களினால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பின்னடைவை சந்தித்தது என்பது தொடர்பிலே கடந்த வாரங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார்.
அதனூடாக அந்த காரணங்கள் களையப்பட்டு அகக்காரணங்கள் புறக்காரணங்கள் என்பன ஆராயப்பட்டு அவை களையப்பட்டு கட்சியை முன்னும் கொண்டு செல்வது தொடர்பிலே தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே கட்சி கட்டமைப்புகளில் ஒரு மாற்றங்கள் புனரமைப்புகள் செய்கின்ற செயற்பாடுகளும் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எனவே எதிர்வரும் காலங்களிலே கட்சி இன்னும் வினைத்திறனாக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்களுடைய அபிலாஷைகளை மக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை முன்கொண்டு செல்லும் வகையில் தங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படுத்தும் என்று நம்புகிறோம். வெளிப்படுத்தும். உள்ளாட்சி சபை தேர்தல் என்ன போட்டியிட போறீங்க? வடகிழக்கா இல்லை இலங்கை பூரா வந்து உள்ளாட்சி மன்றங்களுக்கு? இல்லை, நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு புத்தளம் ஆகிய மாவட்டங்களிலே வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இருந்தாலும் எவ்வாறு போட்டியிடுவது, எந்தெந்த இடங்களிலே எங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துவது என்பது தொடர்பிலே தொடர்ச்சியாக கட்சி மட்டத்திலே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன. நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகும். நான் இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரம் அந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சர் அரசாங்கம் தரப்பு சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக கடத்தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கிறது. இது ஒரு விளக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக கடற்தொழில் அமைச்சராக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செயற்பட்டிருந்தார். அவர் கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்டிருந்த காலத்திலும் அவர் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லி வந்தார். எந்த அடிப்படையிலும் சட்டவிரோத தொழில்முறைகளுக்கு இடமளிக்க முடியாது. தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் அனைத்தும் எங்களுடைய கடல் வளங்களையும் எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்களையும் பாதிக்கும் வகையிலான சட்டவிரோத தொழில்முறைகள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்திலே உறுதியாக இருந்தார், உறுதியாக செயற்பட்டார். அந்த அடிப்படையிலே சில நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இருந்தாலும் இந்த கடற்தொழில் செயற்பாடுகள் என்று வருகின்ற போது கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தி வந்தார். சட்டவிரோத தொழில் முறைகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சில தொழில் முறைகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது என்பதிலும் அவர் அக்கறையானவராக இருந்தார். அந்த அடிப்படையிலே தான் புதிய சட்ட திருத்தங்களை கடற்தொழில் சட்ட திருத்தங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அது அனைத்து பிரதேச கடற்தொழிலாளர்களோடும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அந்த சட்ட வரைவு இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே குறித்த சட்ட திருத்தத்தை முன்னகர்த்தி தேவையான சட்ட திருத்தங்களை ஏற்படுத்துவதன் ஊடாக அனைத்து கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத ஒரு சூழலை உருவாக்கிய பின்னர் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை முன்னெடுப்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்ப்பு யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகைக்கானது அல்ல, அவர்களது அரசியல் உரிமை மற்றும் இருப்புக்கான அடையாளங்களை பாதுகாப்பதாகவே இருக்கிறது என சுட்டிக்காட்டிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக இணைப்பாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதை உணர்ந்தவராக பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தை கையாள வேண்டுமே தவிர வெறும் அரசியல் தேவைகளுக்காக தமிழ் மக்களை பயன்படுத்த முற்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கருத்து கூறும்போதே இதனை அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பினார். அண்மையில் அனுராத பகுதியில் போலீசாருடன் இடம்பெற்ற வாய் தர்க்கம் தொடர்பில் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. வரப்பிரசாத பிரச்சனை கரு பார்லிமெண்ட்ரி வைத்திய ராமநாதன் அர்ஜுனா. Very good morning to the Honorable Chair of the Parliament and the co-members of the Parliament. This is a serious issue. The violation of parliamentary members' rights to travel to Colombo from Jaffna on the occasion. I would like to speak in Tamil. 20ஆம் தேதி காலமை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து
21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்துக்கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள். அந்த மறைத்ததற்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. Sorry, I am good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, yeah. I will try my best. Otherwise, I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you, sir. So on the same day, I traveled from Jaffna to Colombo to sit on the 21st parliamentary session. So I was disturbed by 2 policemen for the reason that I used the VIP light. I would like to mention the Honorable Speaker. Now, honorable MP, you have to you can speak the letters you have written. The Yes, document you have I'm written. speaking over the same incident, Honorable Speaker. Please read the letter that I gave you. Please read your privilege question. Yeah, is it not possible for me to tell the things on the same language? No. You read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for letting me know. So, I write to bring your esteemed attention to a grave matter that transpired on the evening of 20th January 2025 when I was en route from Jaffna to Colombo. I was accompanied by my legal secretary, attorney at law, Ms. Kaushalya Narendran, in my personal vehicle. At approximately 7 p.m., I was intercepted by officers from the traffic division of the Anuradhapura district who, without furnishing any legitimate grounds for the stop, demand documentation to substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment, I was not in possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament emblem along with the signature and seal of the Surgeon at Arms, which I would like to table to the office. This is the same document that was provided, a card, a copy of paper that was provided as an identification material. So I showed them this document. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitute a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. It's a real shame on Parliament giving this kind of a card for 2 months. After 2 months, after 66 days, this is the only document I was provided. No identity card, no Parliament pass was provided on 21st. And the 22nd morning after this incident, it was given to me. It's a shame to the Parliament and the management of the Parliament. Moreover, the officers, to my astonishment, the officers categorically ගරු මන්ත්‍රීතුමා ඔබගේ identity parliamentary release කළා තියෙනවා ඔබ ඒක you have not collected it. No, your honorable speaker, it was granted on 22nd. Please go and read the documents which I signed. But I was stopped at 20th and it was only given to me for 66 days. It's a shame on the parliament management. In my acknowledgement, the officers categorically dismissed the windscreen pass as a forged document and further refused to acknowledge the validity of the official seal and signature. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitutes a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance.
Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrades its authority. Moreover, the officers proceeded to record the incident. Very shame on the Sri Lankan police and the person who is responsible for police. They have recorded the MP's conversation and released to the media. It's a very shame on the Sri Lankan parliament just because I'm a Tamil politician. Moreover, the officers proceeded to record the incident and disseminated footage to the media on the same evening, creating an unfoundable narrative that has since been perpetuated. Despite my efforts to contact the officer in charge of the traffic division to rectify the situation, this delay continued, forcing me to reach the members' quarters in Medieval at an inordinate, however, 4 a.m., far beyond expected time of arrival, which I travelled from Jaffna 400 kilometers. Please understand. This set, and I drive my vehicle myself. I don't get any drivers from the parliament. The situation was further exacerbated on 21st January 2025 when the police media spokesperson, please listen, the police media spokesperson publicly declared that I had committed an offence. They went so far to state that an arrest order had been issued by the Anuradhapura magistrate court, a claim that is penalty false and lacking in legal substantiation. Actually, the truth is, Please read your yes, there was no arrest order given by the magistrate. Such premature public procurements devoid of due process are not only misleading but also service to tarnish my reputation without a request, legal proceedings or the knowledge of the Speaker of the House. It's very shame on your duty. කදානායකතුමා මට මේක සිංහලෙන් කියන්න කැමති. ඔබතුමා ලිඛිත ලියලා තියෙනවා 23 වෙනිදා පොලිසියට මාව අර අතරංගොඩ ගන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. Shame on you. I'm very really sorry. As per the ලියුම තියාගෙන 31 වෙනිදා DCC meeting එකට මම යන්න නැතුව අරස් කරලා තිබ්බා. It's okay. As per the established ඔබතුමාට කියවන්න විතරයි පුළුවන් නේ. ඔබතුමා මේ ලියුමේ ලිය තියෙනක කියවන්න කරුණාකර. Yes, thank you. You read what you have written in the So document. I can't talk. No, you read what you have written. Which part of the standing order says I can't talk? No, Which part of the standing order? you can't add. You can read only the things you have It's a written. shame on the parliament. We can't speak. What's a shame? 77 days. You are celebrating 77th Independence Day yesterday, whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. It's a shame on you. 77 days passed. Have you allocated my time as a member of the, as a chairperson? නායකතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ එතුමාගේ හැසිරීම ගැන අපිට විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද හේතුව දැන් ඔබතුමා shame on you කියලා එක පැත්තකින් ඔබතුමාට කියනවා. අනෙක් පැත්තෙන් කියනවා මේක මේ minority මේ රටේ මේ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා මේ අපි වෙනසක් කරන්නේ නැහනේ. ඒ වගේ වෙලාවක මේක මේ ඉංග්‍රීසියෙන් කියලා මේ පාර්ලිමේන්තුවත් මේ රටත් අපි මේ minority කියලා අපි කවදාකවත් කාටවත් කතා කරලා නැහැ. හරි ඉතින් මේක කරන්න දෙන්න එපා. මොකද්ද මේ කරන්නේ? මෙයාට මේ ඔළුව අමාරු. He has a mental disorder. We'll send him to a doctor because he has a mental disorder. ගරු කතානායකතුමා. What is this? මේ කරුණු කාරණා අන්තර් දෙකෙන් අයින් කරලා දාන්න. මේ ඔබතුමාට රීඩ් කරන්න විතරයි පුළුවන්. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා ට්‍රැෆික් වයලේෂන් එකක් සම්බන්ධයෙන් පොලිසිය විසින් මාව දැනුවත් කරලා තියෙනවා. ඔබතුමාට ට්‍රැෆික් නීතියට අනුව කටයුතු කිරීම සඳහා මගෙන් මේ පොලිසිය දැනුවත් කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් රටේ නීතිය සෑම පුද්ගලයෙකුට සමානයි. සෑම පුද්ගලයෙකුට සමානයි. කිසිම කෙනෙකුට മന്ത്രി වෙන්න පුළුවන්, ඇමති වෙන්න පුළුවන්, කිසිම කෙනෙකුට මේ රටේ නීතියට උඩින් යන්න බෑ. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ඒ නිසා ඒ නීතියට අනුව වැඩ කටයුතු කරන්න කියලා තියෙනවා. ඔබතුමාට ඊට අමතරව පැහැදිලිව දැනුම් දීලා තියෙනවා පොලිසියට. ගරු මන්ත්‍රීතුමා දැනුම් දීලා තියෙන්නේ පොලිසියට දැනුම් දීලා තියෙන්නේ ඔබතුමා ව්‍යවස්ථාදායකේ කටයුතු වලට සහභාගී වීම සඳහා අවශ්‍ය පාසුකම් සැලසන්න. ඊට අමතරව ඒ අදාළ නීතියේ කටයුතු ඒ නීතියට විරෝධී වැඩක් කරලා තියෙනවා නම් ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා. ඔබතුමාට දැන් කතා කරන්න ඔබතුමා කියන දේවල් නේ කියවන්නේ.
ඔබතුමා මේ කාරණාවෙන් පරිබාහිර කතා කරන්නේ. ලියුම නැති දෙයක් කිසිම දෙයක් හැන්සාට් ගත වෙන්නේ නැහැ කරු මන්ත්‍රීතුමා. කරුණාකර දෙවනි පිටුව කියවන්න. කරු මන්ත්‍රීතුමා දෙවනි පිටුව කියන්න. I have to speak. හරි කරුණ කදානායකතුමා මම සමාව ඉල්ලනවා ඔබතුමා මට දැනුවත් කරපු නැති එකක් තමයි මං කිව්වේ මට කැමති මේ රටට ඇත්ත කියන්න බොරු කියලා පොලිටික්ස් කරනවා නම් ඕගොල්ලෝ කරගන්න මම ඊටු ටිකක් මං කියවන්නම් ඊට කලින් කරු කදානායකතුමා මේ අපේ පාර්ලිමේන්තු ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට දැන් මේ බරපතල ප්‍රශ්නයක් මේ ඔබතුමා කියවන්නේ ගරු සභානායකතුමා. කතානායකතුමනි අපිට 11 මාට ආණ්ඩුවේ ප්‍රධාන කටයුතු ආරම්භ කරන්න තිබෙනවා. ඒ වරප්‍රසාද ප්‍රශ්න තව කීපයක් තිබෙනවා. ඒ නිසා ඔබතුමාට වගකීමක් තිබෙනවා කරු කතානායකතුමනි. එතුමා ඔබතුමාට ලිඛිතව මම හිතන්නේ එතුමාගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඉතින් එතුමා ඒක කියවන්නේ නැතිනම් ඒක එතුමා වෙන දේවල් කියන්නේ යොදා ගන්නවා නම් අපි ඔබතුමා ඉල්ලා සිටිනවා ඔබතුමා කාලය කළමනාකරණය කළ දෙන්න කියලා. ඒ වගේම එතුමාට කතා නොකිරීම පිළිබඳ ප්‍රශ්නය. එතුමාට කතා කරන්න නොදීම පිළිබඳ ප්‍රශ්නය විපක්ෂයේ ප්‍රශ්නය. ඒකත් මම මතු කරන්න ඕනේ මොකද එතුමා මේ තැනට පත් වීමට බලපාලා තියෙන එක හේතුවක් මේ ට්‍රැෆික් වයලේෂන්ස් වලට නෙමෙයි. ඒක එකක්. ඒ නිසා ඒ ප්‍රශ්නය පාර්ලිමේන්තුවට බාධාවක් වීමින් තිබෙනවා. එතුමාගේ භූමිකාවකුත් ඇති. ඒ නිසා ඒකත් කියන්න ඕනේ. එතුමා ගරු කතානායකතුමනි වරප්‍රසාද ප්‍රශ්න පාවිච්චි කරනවා පාර්ලිමේන්තුව කතා කරන්නේ. දැන් ඔබතුමා හැන්සාට් එකෙන් ඉවත් කරන්න කිව්වට එතුමා කතාව ලයිව් ගිහිල්ලා ඉවරයි. දැන් ඔබතුමා හැන්සාට් එක අයින් කරන්න කිව්වනේ. ඔබතුමා ගරු කතානායකතුමනි හැන්සාට් එක ඉවත් කරනකොට මේක ලයිව් ගිහිල්ලා ඉවරයි. අනික එතුමා ප්‍රසිද්ධ YouTuber කෙනෙක්. ඒ නිසා එතුමා වරප්‍රසාද ප්‍රශ්නය තමයි යොදාගන්න එතුමාට පාර්ලිමේන්තුව කතා කරන්න නොදෙන එකට. ඒ නිසා මං කියන්නේ ඒකයි එතුමාගේ නීතිමය ප්‍රශ්න ඔබතුමා වෙනම විසඳන්න. මේ තියෙන වෙන ප්‍රශ්නයක්. ගරු විපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා. ගරු කතානායකතුමනි මේ ප්‍රශ්නේ දාලා තියෙන්නේ අද වෙනත්